வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இன்னைக்கு பாருங்க பங்கனப்பள்ளி மாங்காய் பறிக்க ரெடி ஆயாச்சு. ஆக்சுவலி பறிங்க சீக்கிரம் பறிங்க சீக்கிரம் பறிங்க. அவ்வளோதானே, இன்னும் ஒரு 5 மாங்காய் இருக்கும், அவ்வளோத்தையும் பறிச்சுட்டு போகலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த பெல் சிம்பிள் நோட்டிஃபிகேஷன்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் தெரிய வரும். நாங்க தோட்டத்துல இருக்கிறோம். தலைவருக்கு இன்னைக்கு கிளினிக்ஸ் இருக்கு, நான் வந்து ஆஃப். ஸோ இன்னைக்கு மாங்காய் பறிக்க போறோம். அதாவது பங்கனப்பள்ளி மாங்காய் நல்லா விளைஞ்சி பழுத்து ரெடியா இருக்கு. ஸோ வாங்க, அட்டகாசமான தோட்ட விழாது உங்களுக்காக. ஸோ வீடியோக்கு போலாமா? போலாமா இல்லையோ? பங்கனப்பள்ளி மாங்காய் எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு பாருங்க. இது மரத்திலே வந்து பழுத்து நின்னது. தோட்டையில நெட்டு கட்டி பறிக்கிறோம். ஒரு 10 இருக்கும் மாங்காய் தான் இருக்குது. பங்கனப்பள்ளி மாங்காய் இது 3-4 செட்டா போட்டிருக்கு. கொஞ்சம் தான் இந்த வாட்டி காய்ச்சிருக்கு. பாருங்க மாங்காய், பங்கனப்பள்ளி மாங்காய். ஏற்கனவே நான் பங்கனப்பள்ளி மாங்காய் பத்தி வீடியோ போட்டிருக்கேன், கோஷேரி போட்டிருக்கேன், நீலம் போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ இன்னைக்கு சூப்பரான மாங்காய் பறிப்பு நடக்கு. 2 மாங்காய் அப்படியே பழுத்து மூத்து நிக்கி. எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. பறிங்க என்ன பார்க்கண்டா, நேரம் இல்லை. அவர் சூப்பரா மாங்காய் பறிப்பாரு இல்லையோ? மாங்காயில பறிக்கல எக்ஸ்பர்டைஸ். தோட்டம் வச்சு அழகா பறிப்பாரு, இல்லைன்னா ஏரியே பறிப்பாரு. மரத்துல ஏற மாட்டாரு, ஏணில ஏறி பறிப்பாரு. ஸோ நீ தோட்டையில நெட்டு கட்டி பறிக்கிறோம். 2-3 மாங்காய் கீழே விழுந்துச்சு. ஆனாலும் இன்னும் நிறைய பழம் இருக்கு. டைம் இருந்தா பறிக்கலாம். என்ன காரக்காயெல்லாம் இவரை விட்டா கிடைக்காது. ஏன்னா இவருக்கு தோட்ட வேலை வரணும்னா பயங்கர மடி. இவர் ஸ்போர்ட்ஸ் பயங்கரமா ஆடுவார். ஆனால் கார்டனிங் பிடிக்காது. நான் ரொம்ப கம்பல் பண்ணி தான் என் கூட வர்றது. ஸோ ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருந்தேன், மாங்காயை வந்து குருவி கொத்தி போடுதுன்ட்டு வரவே இல்லை. ஸோ இன்னைக்கு பிடிச்சு வச்சு ரொம்ப கம்பல் பண்ணி தான் பறிக்க வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு எல்லாம் பறிச்சுட்டு தான் இவரை விடணும். எஸ்கேப்பாக ட்ரை பண்றது, எல்லாத்தையும் பறிச்சுட்டு போகணும். வேற வழியே கிடையாது. இன்னைக்கு சீக்கிரம் பாருங்க. ஏன் இதுல ஒரு மாங்காய், அதுல ஒண்ணு. ஆக்சுவலி ரொம்ப பெருசா இல்ல, ஆனா விளைஞ்சிருக்கு. பெருசா இல்ல, சின்ன மாங்காய் சின்னதா தான் இருக்கு. பங்கனப்பள்ளி இந்த உள்ள குளிஞ்சிருக்குல்ல, அத பார்த்தாதான் விளைஞ்சதா விளையாத்ததான்னு தெரியும். இது கலர் எல்லாம் சேஞ்ச் ஆயிட்டு பழுத்துரும் நல்லா சீக்கிரம். கலர் வந்து மஞ்சள் ஆகும்போது தான் விளைஞ்சிருது. அந்த புள்ளி எல்லாம் பாத்தீங்களா, நல்லா விளைஞ்சிட்டு மாங்காய். என்னோட கேஷ்யூ நட் ட்ரீல நிறைய பழம் வந்து காய்ச்சிருக்கு, பழுத்த பழமே இருக்கு. வாங்க அதை பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலி சம்மர்ல தான் நல்லாவே காய்க்கும். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே டிராபிக்கல் ஃப்ரூட்ஸ், அதாவது இந்த சூடு டைம். நம்ம ஏப்ரல் மேல தான் இந்த பழங்கள் எல்லாம் நல்லா பழுக்கும். காய்க்கிறது அந்த டைம் தான் பூத்து காய்க்கும். ஸோ இது வந்து சீடு. இதை தான் எடுத்து நம்ம வறுத்து அந்த உள்ள வந்து அந்த முந்திரி பருப்பு இருக்கும். இது வந்து ஃப்ரூட். இதை வந்து அப்படியே சாப்பிடலாம், ரொம்ப சுவையா இருக்கும். இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ கேஷ்யூ ஃப்ரூட் வந்து யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்பட்டுங்க. உப்பு வச்சு சாப்பிடணும், இல்லைன்னா நாக்கெல்லாம் லைட்டாக இச்சாகும் அந்த ஃப்ரூட் சாப்பிடும்போது. ஸோ ரொம்ப சுவையான, ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்டில் உள்ள ஃப்ரூட். இப்போ துபாயிலெல்லாம் ஷாப்பிங் மாலில் இதை பேக்கெட் பண்ணி பயங்கர ரேட்டு விற்காங்களா. ஒரு பேஷண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். ஆனால் நான் இதை சாப்பிடாம விட மாட்டேன். நிறைய வந்து குருவி கொத்தி கீழே போட்டிருக்கோம், அதுவும் நடக்கும். உங்களுக்கு வேணுமா இல்லையோ? நான் தான் சாப்பிட்றேன். இந்த கேஷ்யூ நட்ல இதுதான் இந்த சதை பகுதி. இது இந்த மாதிரி கொஞ்சம் குண்டா வரும்போது தான் இந்த நட்டு இதுல விளைஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் பாருங்க, பறிக்க கூடாது, விளையல. ஸோ அதை பறிச்சு நம்ம குழம்பு வைக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமா பறிச்சு டப்பால போட்டு ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிருக்கேன். ஸோ கேஷ்யூ நட் பழமும் பறிச்சாச்சு. இனிமே என்ன பழம் பறிக்கலாம்? அங்க 2 நிற்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்க பாக்குறது வந்து பச்சை முந்திரி பருப்பு.
ஸோ இதுதான் வந்து பெருசாகி பழுக்கும். இதுதான் வெளியே சீட். பார்த்தீங்களா பச்சையில் இப்படி இருக்கும். பச்சை முந்திரி பருப்பை பறித்து குழம்பு வைக்கலாம். அது ஆத்தென்டிக் எங்கள் ஊர் ரெசிபி. நான் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு பறித்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்லாம் டீட்டெயிலாக நம்ம சேனல் குக்கிங் பிளேலிஸ்ட் போங்க, அதில் இருக்கும். ஸோ பாருங்கள், நானும் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் முடிஞ்சால் குக் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் அந்த டிஷ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பழத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி ஏகத்துக்கும் வீடியோ நான் போட்டிருப்பேன். எவ்வளோ ஜூஸ்ன்னு போடுங்க, எவ்வளோ ஜூஸ்ன்னு பாருங்க. செம டேஸ்ட். கட்டாயம் நீங்கள் லைஃப்பில் ஒரு வாட்டியாவது கேஷ்யூ ஃப்ரூட் டேஸ்ட் பண்ணணும். அடுத்தது இந்த ஃப்ரூட் கார்டன் டூர் வீடியோவில் பார்க்க போகிறது சப்போட்டா. சப்போட்டா உங்களுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு ஒரு பெரிய மரம் இருக்குது, 2 மரம் நின்றுது. ஸோ ஷேட் வந்து ரொம்ப இருந்து வெயில் இல்லைன்னு நான் ஒரு மரத்தை வெட்டிட்டேன். இப்போ இந்த மரம் அப்படி விரிஞ்சு பறந்து வருது. அதில் ஒரு பெரிய காய் பாருங்க. பறிக்கலாமா? ஸோ சப்போட்டா காய் பாருங்க எப்படி இருக்குன்னு பெருசா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது இன்னொரு பலாமரம். இந்த பலாமரம் நான் இதுவரை வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன். ஒரே ஒரு அறுவடை வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இதில் நிறைய காய் இருக்குது. ஒரு பலாப்பழத்தை காலையில் கொத்தி விட்டுருக்கு, நாங்கள் கவனிக்கலை. ஸோ பாருங்கள், இந்த பலாமரத்தை நல்ல உருண்டையாக காய்க்கும். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த சொழையெல்லாம் நல்ல வறுக்க சக்கை. ஸோ நல்ல கருக்கு முறுக்குன்னு சொழையெல்லாம் சாப்பிட இருக்கும். ஸோ நிறைய பலாக்காய் போட்டிருக்கு, பார்க்கலாம். பாருங்க, நிறைய சக்கை காய்ச்சிருக்கு. விலை இன்னும் நாளாகும். இந்த பழத்தை என் குருவிகளுக்கு நான் டொனேட் பண்ணியாச்சு. ஸோ பறிக்கலை, குருவி கொத்தி சாப்பிடட்டும்னு விட்டாச்சு. இது வந்து செந்தெங்கு. செந்தெங்குன்னா அந்த நம்ம கருக்குக்கு வாங்கி குடிப்போம் இல்லையா, அதாவது இளநிக்கு வாங்கி குடிப்போம் இல்லையா, அந்த தெங்கு தான் இது. ஃபர்ஸ்ட் டைம் இதில் வந்து காய் வச்சிருக்கு. ஸோ அதை பாருங்க. பாருங்க, இது அப்படியே ரெட்டாட் இருக்கும். தென்னை மரம் எப்படி நடணும்னு எல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, நான் ஷூவில் வந்து செடி நட்டு விட்டுருக்கேன். பயங்கரமான பைத்தியக்கார ஐடியா. ஆனால் சூப்பராக தான் இருக்கும் பாருங்க. கலர் ஷூஸில் நான் செடி நட்டு விட்டுருக்கேன். பிள்ளைங்களோட ஷூஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். தூர ஏரியா தோணாது. ஸோ அதில் செடி நட்டாச்சு. இது வந்து கோலியஸ் நான் நட்டு வச்சிருக்கிறேன். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னும் மிக அழகான மற்றொரு vlog-உடன் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Dr. Sharon Leon. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.